ஹாய் ஹலோ, சூப்பரான டேஸ்ட்ல ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியா, 4 வரமிளகாய் இதெல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஒரு மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை வேணாலும் நீங்கள் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நான் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1.5 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டு நான் 1 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கடாயை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் வெந்து நல்லாவே கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி விட்டு ஃபைனலி கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நம்ம சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.